இயற்கையின் அரிய நிகழ்வாக டிட்வா புயல் திடீரென யூ-டர்ன் அடித்தது ஏன்? சமீபத்திய புயல்கள் வானிலை ஆய்வாளர்களால் கணிக்க முடியாமல் போவது ஏன்? சமீபத்திய ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தால் பல்வேறு இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. கடலில் ஏற்பட்டுள்ள வெப்பநிலை அதிகரிப்பால் தற்போது உருவாகும் புயல்கள் அதீத வீரியம் கொண்டதாகவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் உள்ளன. அந்த வகையில் புயல் உருவாக வாய்ப்பில்லாத பகுதி என்று சொல்லப்பட்ட மலாக்கா நீரிணையில் கடந்த மாதம் உருவான சென்யார் புயல் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி 1000க்கும் அதிகமானோரின் உயிரை பறித்தது. சென்யார் புயல் காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்த அதே நேரத்தில் இலங்கை கடல் அருகேயும் கடந்த நவம்பர் 26 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. ஒரே பகுதியில் 2 காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதால் இரண்டுமே புயலாக மாறாது என்றே வானிலை ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டது. ஆனால் இந்த கணிப்புகளை மீறி இந்த 2 காற்றழுத்த தாழ்வு நிலையும் வலுப்பெற்று புயலாக உருமாறியது. இலங்கை கடல் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி டிட்வா புயலாக மாறி இலங்கையில் பெரும் நாசத்தை விளைவித்தது. இலங்கையில் மட்டும் இந்த புயல் காரணமாக 450க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இலங்கையின் நிலப்பகுதியில் நீண்ட நேரம் நிலை கொண்ட இந்த டிட்வா புயல் அடுத்ததாக தமிழ்நாட்டின் கடல் பகுதி வழியே பயணித்து ஆந்திரா வரை சென்று அங்கு வலுவிழக்கும் என்றே கருதப்பட்டது. ஆனால் மிகவும் மெதுவாக நகர்ந்த இந்த புயல் சென்னை அருகே நீண்ட நேரம் நிலை கொண்டது. அதுவரை இலங்கையில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்த இந்த டிட்வா புயல் கணிப்புகளை சுக்குநூறாக்கி சென்னைக்கு அருகில் வந்து பின்னர் திடீரென யூ-டர்ன் அடித்து தனது வலுவை இழந்து தெற்கே நோக்கி நகர்ந்தது. பொதுவாக புயல்கள் தான் கடந்து வந்த அதே திசையில் திரும்புவது என்பது மிகவும் அரிதான நிகழ்வாகும். இதனால் டிட்வா புயலின் இந்த யூ-டர்ன் இயற்கையின் அரிதான நிகழ்வாக பார்க்கப்பட்டது. தொடர்ந்து தெற்கு நோக்கி நகர்ந்த டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புதுச்சேரி மரக்காணம் இடையே கரையை கடந்து மேலும் வலுவிழந்து தமிழக நிலப்பகுதியில் பயணித்து மறைந்து போனது. புயலின் சமீபத்திய நகர்வுகள் கணிக்க முடியாததாக இருக்கும் நிலையில் டிட்வா புயலின் நகர்வும் வானிலை ஆய்வு மையத்துக்கு கடினமாகவே இருந்தது. குறிப்பாக டிசம்பர் 1 சென்னைக்கு கனமழைக்கான எந்த எச்சரிக்கையும் விடப்படாத நிலையில் டிசம்பர் 1 கனமழை பெய்தது. அதேபோல சில மணி நேரங்களுக்கு ஒருமுறை வானிலை ஆய்வு மையம் தனது கணிப்புகளையும் மாற்றி வந்தது. இது போன்ற நிலைக்கு காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என வானிலை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் எதிர்காலத்தில் வரும் புயல்களின் வீரியம் மற்றும் அது பயணிக்கும் பாதை போன்றவற்றை கணிப்பது கடினமாகும் என்றும் கூறுகின்றனர்.